மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நாம போன அப்டேட்லயே சொல்லியிருந்தோம், சீனாவுக்கும் இதுல ஒரு சட்டிலான ஒரு மெசேஜை வந்து இந்திய ராணுவம் கொடுத்துருக்கிறது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ற HQ-9 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வந்து வாங்கியது. ஸோ இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்திய தாக்குதலில் வந்து சுக்குநூறாகி இருக்கிறது. ஸோ லாகூர் வந்து இப்போ பாதுகாப்பற்ற நகரமாக மாறி இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இதனால சீனாவுக்கு ஏற்படக்கூடிய இம்பாக்டும் வந்து வரும் காலங்களில் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே இப்போ நேற்று நடத்திய தாக்குதலையே வந்து சீனாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் ஆகலை, அதனால தான் பாகிஸ்தானுக்கு இந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வெளிவந்த பிறகு சீனாவுடைய ஆயுதங்கள், குறிப்பாக சீனா விற்பனை செய்யக்கூடிய ஆயுதங்கள், அவங்களுடைய ஏர்கிராப்ட்ஸு உள்ளிட்டவைகளுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, சைனாவுடைய தயாரிப்புகள் அது வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு போரையும் வந்து பார்த்தது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்தாங்க. வெறும் ஆர்மியில், அதுவும் குறிப்பாக வந்து போரில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களோ உபகரணங்கள், அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது அது வந்து வெறும் ஒரு பொம்மை பொருள் கிடையாது. அதை வந்து போரில் வந்து பயன்படுத்தக்கூடிய வல்லமையோடு அது இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க. தற்போது அவர்கள் சொல்லி வந்த அந்த கூற்று அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. காரணம், இந்தியாவுடைய தாக்குதல்ல சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சைனாவுடைய ஏர்கிராஃப்ட், இது எதுவுமே வந்து தாக்கு பிடித்து நிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கிறது. இதனால சீனா தங்களுடைய ஆயுதங்கள், தங்களுடைய தளவாடங்கள், தங்களுடைய இராணுவ தளவாடங்கள், இது எல்லாத்தையுடைய டெக்னாலஜி, அதோடைய நம்பகத்தன்மை, இது எல்லாமே கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் தாய்வானுக்கு கொடுக்கும். ஏன்னா தாய்வானை மிரட்டும் விதமாக அப்பப்போ வந்து ஒரு பெரிய ஏர்கிராஃப்டை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் அப்படி அங்கேருந்து அப்படியே வந்து சர்க்கிள் பண்ணி திருப்பி வந்து கொண்டு வருது. இந்த மாதிரியான மிரட்டல் விஷயங்களை தொடர்ச்சியாக சீனா இதுவரை செய்து வந்தது. இருந்தாலும் வந்து தென் சீன கடற்பரப்பில் வந்து அமெரிக்கா கொடுத்த டிஃபென்ஸ்னால தாய்வான் அதை ஓரளவுக்கு வந்து சமாளிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ சைனாவுடைய ஆயுதங்கள், சைனாவுடைய தளவாடங்கள் வந்து இவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படிங்கிற அந்த மெசேஜும் இந்தியாவுடைய தாக்குதல இருந்து போகுது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். நம்மளுடைய நேரடியா எதிரியா இருக்கக்கூடிய பாகிஸ்தான், நம்மளுடைய மறைமுக எதிரியா இருக்கக்கூடிய சீனா, 2 பேருக்குமே இதுல ஒரு மெசேஜ், சட்டிலான மெசேஜை இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நமக்கு துணை நிற்கிற யாரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நாம இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு நாம பயன்படுத்தின ட்ரோன்ஸ் எல்லாமே இஸ்ரேலிடமிருந்து நாம வாங்கிய ட்ரோன்ஸ். நாம ஏர் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ இந்த இடத்துல போருன்னு ஒன்று வந்தா ரஷ்யாவுடைய தயாரிப்பு, மிக குறிப்பாக மிக முக்கியத்துவமாக இஸ்ரேலுடைய தயாரிப்பு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மீண்டும் ஒரு முறை தற்போது இந்த விஷயத்துல, இந்த ஒரு நிகழ்வுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சீனா போரை வந்து சமீபமாக எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனா ரஷ்யாவோ இஸ்ரேலோ அப்படி கிடையாது. தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமான அந்த சண்டை அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்துல வளைகுடால தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இப்போ ரஷ்யா, உக்ரைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க வழங்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது, இவங்களுடைய தயாரிப்புகள் அப்படிங்கிறது ஒரு வார் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதால அவங்களுடைய நம்பகத்தன்மை, அதோடைய கேரண்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. சைனா தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படி நாம உள்ளூர்ல வந்து சைனா பொம்மைகள், சைனா பேட்டரி, சைனா பவர் பேங்க்கு இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கிறோ அதே குவாலிட்டி தான் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையும் இதுல இருந்து வெளியாகி இருக்கிறது. இதனாலதான் இந்திய ராணுவமும் இப்ப அவங்களுடைய இந்த செகண்ட் பிரீஃபிங்ல இந்த அவங்களுடைய லாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணமும் இந்த சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பாகிஸ்தான் யூஸ் பண்ணுது. ஆனா என்ன ஆச்சு பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணவும் தான் ஆபரேஷன் சிந்தூரை வந்து நம்ம பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக நாம் நடத்தியது.
கிட்டத்தட்ட வந்து 9 டார்கெட்ஸை வந்து நாம் போய் வந்து அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கேப்பில் அடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த முடிஞ்சதுக்கு பிறகு அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் ஏதாவது செய்யும் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டது தான். அவங்க நாட்டுடைய அதிபரும் வந்து அதை வந்து அறிவித்தார். ஸோ அது போலவே நேற்று இரவு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து குறிப்பாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸை வந்து குறிவச்சு அவர்களும் தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை வந்து நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் attempted to engage number of military targets in northern and western India, including அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், அமிர்தசரஸ், குபர்தலா, ஜலந்தர், லூதியானா, அதம்பூர், பட்டிண்டா, சத்தீஸ்கர், நல், பலோடி, உத்தர்லை, பூஜ் இந்த பகுதி எல்லாத்துலேயுமே வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து யூசிங் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் இந்த ரெண்டுத்தையும் ட்ரோனையும் மிசைலையும் வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஸோ திட்டமிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கிரிட் யுஏஎஸ் கிரிட் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலை தவிடுபுடியாக்கி இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கக்கூடிய S-400 ரொம்ப எஃபெக்டிவாக இந்த விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதை சொல்லும்போது the debris of attacks is now been recovered from the number of location that prove the Pakistan attacks. அதாவது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நொறுக்கி தள்ளிய பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களுடைய சாம்பல், அதுக்கப்புறம் அதோடைய துகள்கள் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதை வச்சே நம்ம வந்து பாகிஸ்தானுடைய அட்டாக்கை எப்படின்னு பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்திய ராணுவம் சொல்லியிருக்கிறது. இதில் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரீஃபிங், இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு ப்ரீஃபிங்லேயே 2 பெண் அதிகாரிகள் அவங்க சொல்லும் போதே தெளிவாக ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெஹல்காம் தாக்குதலுக்கு அங்கே பறிபோன அப்பாவி உயிர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் இந்த ஆப்ரேஷன் நடத்தி இருக்கிறது இந்திய ராணுவம். இதை மீறி இப்போ பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக ஏதேனும் விஷயங்களை வந்து செஞ்சால் பதிலடி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது. அவர்கள் சொல்லியது நடத்தி இருக்கிறார்கள். இப்போ பாகிஸ்தான் நேற்று இரவு நடத்திய இந்த அட்டம்ப்டுக்கு எதிர்வினையாக நம்மளுடைய இந்திய தரப்பிலிருந்து இன்று காலை முதல் வந்து நாமளும் வந்து அட்டாக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். மிக குறிப்பாக நம்ம இதுக்கு முந்தைய அப்டேட்லேயே சொன்னோம், கிட்டத்தட்ட 12 இடங்களில் லாகூர், குறிப்பாக அவர்களுடைய பாகிஸ்தானுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டிலையும் அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது. நம்மளுடைய ட்ரோன் மூலமாக அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதுதான் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு மிக ஒரு துக்க செய்தியாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா அதுக்கான செய்தியை வந்து இதே ஆர்மி பிரீஃபிங்லேயே ஆர்மி கொடுத்துருக்குறாங்க. Today morning, Indian Army forces targeted air defense radars and systems at the number of locations in Pakistan. India response has been at the same domain in the same intensity as a Pakistan. பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் எந்த இன்டென்சிட்டியில் இருக்குமோ அதே இன்டென்சிட்டியில் தான் இந்திய ராணுவத்துடைய தாக்குதலும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு, it has been reliably learned that air defense system at the Lahore has been நியூட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. லாகூருக்கு இருந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த விமான தடுப்பு, வான்வெளி தடுப்பு, அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது, அந்த உபகரணம் குறிப்பாக சீனா வழங்கியது நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அழித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்திய ராணுவம் ப்ரெஸ் ரிலீஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி HQ-9 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சைனா கிட்ட வாங்கி அவங்க வச்சிருந்த ஒரு விஷயம், அது வந்து தற்போது இந்தியாவுடைய இந்த தாக்குதலில் நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் வந்து இதை வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒத்துக்கலை. பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து இந்திய ராணுவ தரப்புலேருந்து வந்த ட்ரோன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறோம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்திய ராணுவம் கொடுத்த இந்த பிரீஃபிங் வந்து இன்னும் அது வந்து உறுதி அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவுடைய எம்பசி தற்போது ஒரு அவசர செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் US எம்பசி அண்ட் கன்சுலேட்ஸ் இன் பாகிஸ்தான் அதில் போட்டுட்டு செக்யூரிட்டி அலர்ட் லொகேஷன் லாகூர் அண்ட் பஞ்சாப்.
இது உங்க ஸ்கிரீன்லயே போடுறோம். த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் யுஎஸ் பர்சனல் மூவ்மெண்ட்ஸ் இன் லாகூர். லாகூர்ல வந்து நம்மளுடைய அமெரிக்க அதிகாரிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. முடிஞ்சா வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து ஷீல்டிங்ல போய் பாதுகாப்பான இடத்துல இருங்க. அங்க வந்து தாக்குதல் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்கு. அதை தான் நாங்க வந்து இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா லாகூர்ல இருந்து வெளியேறிடுங்க. லாகூர்ல இருந்து வெளியேறினா திருப்பி வந்து அமெரிக்காவுக்கு திரும்பிடுங்க. இல்ல அப்படி உங்களால இப்ப திரும்ப முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துல இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. US embassy in Pakistan send updates as need through a messaging system. Please ensure that you are enrolled in the Smart Traveler Enrollment Program. அதாவது வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சூழல், அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியேறுவது, பாதுகாப்பான இடத்துக்கு தங்குறது, இப்போ அங்கே நடத்தக்கூடிய தாக்குதலாக இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், இது சம்பந்தமான ரெகுலரான அப்டேட்ஸுக்கு வந்து ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ரோல் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அதுலேருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து அமெரிக்க அரசு உறுதி செய்திருக்கிறது. லாகூர் இனிமேல் பாதுகாப்பற்ற ஒரு நகரமாக மாறிவிட்டது. இந்தியாவுடைய தாக்குதல் அதை உறுதி செய்திருக்கிறது. இப்போ ஒருவேளை வந்து லாகூரை வந்து இந்தியா தாக்கணும்னு நினைச்சாலும் கூட இந்திய விமானங்களை தடுக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னாலஜியும் இப்போ லாகூர்ல கிடையாது. பாதுகாப்பற்ற இடமாக பாகிஸ்தானின் லாகூர் தற்போது மாறி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஏற்கனவே வந்து இந்தியன் ஆர்மி, நம்மளுடைய ஆர்மி வந்து ப்ரெசிஸா கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அதை வந்து உறுதி செய்யும் விதமா அமெரிக்காவுடைய எம்பசியும் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஸோ இப்போ பாகிஸ்தான் அடுத்தடுத்த ஒரு ஆபரேஷன்ஸை நோக்கி நகரும் பட்சத்தில் இந்திய இராணுவத்துடைய, குறிப்பாக இந்திய விமானப்படையுடைய முக்கியமான டார்கெட்டாக லாகூர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான செய்தி இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்கு. இஸ்லாமாபாத்ல வந்து இந்த சைரன் ஒலிகள் கேட்கும் வீடியோக்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. மிக மிக பதற்றமான ஒரு சூழலுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து போயிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நம்ம மேல நடத்த முயற்சித்த இந்த தாக்குதல் தான். ஸோ இந்தியா தன் மீது பாகிஸ்தான் நடத்திய அந்த தாக்குதலையும் முறியடித்து இருக்கிறது. அதற்கு பதில் தாக்குதலாக லாகூர்ல நாம அடித்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தானை தற்போது நிராயுத பாணியாக மாற்றி இருக்கிறது. லாகூர் எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம், லாகூர் வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்திய ராணுவம் நிறுவியிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதன் நியூஸோடு. நன்றி, வணக்கம்.